விருச்சிக ராசி செவ்வாய்க்கு அதிபதியான ராசி. கோபத்துக்கு முன் உதாரணம். குணமுள்ள ராசி. வாழ்க்கையில பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திச்ச ஒரு ஜாதகம், சந்திச்ச ராசினே சொல்லலாம். மண்ணும் விரயமாகும், எல்லாம் விரயம்தான். பல வம்பு தும்பு வழக்குகள் இவருக்கு வரும், இல்லைன்னா இவர் கணவன் இவருடைய ஜாதகருடைய மனைவிக்கு கூட வரலாம். சொத்து பத்து இருந்தா கூட நிற்காது, எல்லாமே விரயமாகும். இந்த சனி பகவானுடைய பார்வையில ஒரு நாளும் பொன்னான நாளா இருக்கும் பார்ப்பாங்க. எல்லா நாளும் வழக்குக்கும் வம்புக்கும் தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும். நிம்மதியா கஞ்சி கூட குடிக்க முடியாது, நல்ல துணிமணி உடுத்த முடியாது, காலை நீட்டி படுத்து தூங்க முடியாது. கடன்காரன் எச்சரிப்பான். நோய், வறுமை, கடன், பயம் போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கும். இந்த சூழ்நிலையில இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுடைய அமைப்பு, இந்த குரு பெயர்ச்சி பெருமூச்சு. உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாறக்கூடிய நேரம் இந்த ஏப்ரல் மாசம்தான். குரு பெயர்ச்சி நல்லா இருக்கு. உன் வாழ்க்கை நல்ல நேரங்கள் வந்துருச்சு. இழந்ததுக்கு எல்லாமே ஈடு கொடுக்க முடியாது, ஆனா இழந்ததுக்கு டபுள் பங்கா கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. உன் குலதெய்வத்தை வேண்டணும், இஷ்ட தெய்வத்தை வேண்டணும், பிடிச்ச தெய்வத்தை வேண்டணும். கிரிவல பாதையில கிரிவலம் நடக்கணும். இந்த மாதிரியான சின்ன 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 வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி அற்புதமா இருக்கு. தொட்டதெல்லாம் விளங்க போகுது, மண்ணும் பொன்னாக போகுது. அரசனை போல வாழ போறீங்க. 5 ஆண்டுக்கு குறை இல்லாம வாழ போறீங்க. உன் துன்பம் எல்லாம் போச்சு, இனிமே கஷ்டம் வராது. விருச்சிக ராசிக்காரமும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் இனிமே தான் யோகம். அப்படியாம்பட்ட தன்மை வரப்போகுது. குலதெய்வத்தை தலை வணங்குங்க. ஒரு நாளும் உள்ள ராகு காலத்தை வணங்குங்க. இன்பமே செய்யக்கூடியது இந்த ராகு பகவான். டைம் கிடைச்சா மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் கோயிலுக்கு ராகு காலத்துல பூஜையில அட்டன் பண்ணுங்க. உன் தலையெழுத்தே மாறும். 100க்கு 100 நல்லா இருக்கக்கூடிய நேரம் வருது துலாம் ராசிக்காரங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களும், இந்த விருச்சிக ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபடணும், எப்படி வழிபடணும், யாரை வழிபடணும், அவங்க மனக்குறெல்லாம் போகணும். யோசிச்சு எடு, பார்த்து எடு, பருவிச்சு எடு. அவருடைய இடையூறில் போறதுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டா நல்லது? நல்ல சீட்டா பார்க்கலாமா? விருச்சிக ராசி வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. தொல்லைகள் எல்லாம் போகுது. வீடு கட்டலாம், கல்யாண காட்சி நடக்கலாம், குழந்தை குட்டி இல்லாதவங்க குழந்தை பிறக்கலாம், ஏன் மாளிகை கட்டக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வருது. இழந்த சொத்துக்கள் எல்லாமே இனிமே தான் உங்களுக்கு வரப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவா திருத்தணி முருகன் கோயிலை வழிபட்டு வந்தாலோ, வெள்ளக்கோட்டை முருகனை வழிபட்டு வந்தாலோ, வடபழனி ஆண்டவரை வழிபட்டு வந்தாலோ, திருப்போரூர் முருகன் கோயிலை வழிபட்டு வந்தாலோ உன் இன்னெல்லாம் போச்சு. எந்த கோயில் போனாலும் 11 வாரம் போங்க. ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை போங்க, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போங்க. உன் குறைகள் எல்லாம் போகுது. சூப்பரா வாழ போறீங்க, திடமா வாழ போறீங்க, குறையில்லாம இருப்பீங்கய்யா.